வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங்கின் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா WWE வந்து கிரியேட்டிவ் டீமில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ரெஸ்ல்மேனியாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள் பேச போகிறாங்க. அது என்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. உங்களில் பல பேருக்கு RVD அப்படிங்கிற ரெஸ்லர் தெரியும். அவருடைய ஃபுல் நேம் என்னென்னா ராவ் வாம் டைம். அதை சுருக்கி பார்த்தீங்கன்னா RVD அப்படின்னு வச்சுருக்காரு. அவரை பிடிக்காத ரெஸ்லர்ஸே கிடையாது. அவ்வளோ பெரிய ஹை ஃப்ளையரு. ரேமஸ்டீரியோக்கு அப்புறமா அந்த காலத்துலலாம் நிறைய பேருக்கு பிடிச்சவரே இந்த ஹார்வி தான். WCW WCF இதிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருந்தவர். இவர் வந்து இப்போ WWEயில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இவர் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காராம். WWE பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இவர் TNA ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கட்டும், அன்னதர் ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சுற்றிட்டார். எல்லா ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போயிட்டு வந்துட்டார். AEW கூட போயிட்டு வந்துட்டார். அவர் இப்போ அகெயின் WWE வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை காய்ஸ், வயசு தான். அவருக்கு வயசாகிடுச்சு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. WWE பொறுத்த வரைக்கும் ஒரு யங் சூப்பர் ஸ்டார்ஸை WWE கூட்டிகிட்டு வந்து டேலண்ட் ஆக்கதை காட்டிலும் ரிட்டையர் சூப்பர் ஸ்டாரை கூட்டிகிட்டு வந்து ரிட்டையர் ஆக வைக்கிறது அவங்களுக்கு தனி சிறப்பு தானே. இப்போ எதுக்கு ராவண்டனை WWE கூட்டிகிட்டு வந்து ரிட்டையர் ஆக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா WWEக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் இன்னொரு காரணம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் நினச்சது அதே தான். குந்தர். இப்போ குந்தர் வந்து கெரியர் கில்லர் அப்படிங்கிற இதில் இருக்கிறாரு. WWEயில் இருக்கிற ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கெரியரை கில்லு அப்பன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு பதிலாக ஆல்ரெடி வயசாகி கெரியர் கில் ஆகிற நிலைமையில் இருக்கிற, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கிற ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டால் இவருடைய கவுண்டும் அதிகரிக்கும்ல, அது ஒரு பெரிய மவுஸாக இருக்கும்ல. அப்படிங்கிற காரணத்தினால குந்தரை பார்த்தீங்கன்னா WWE வந்து தேர்ந்தெடுத்ததுக்காகவும் கூடிய சீக்கிரம் குந்தருக்கும் RVDக்கும் WWEக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ராவண்டனுடைய கடைசி மேட்சும் குந்தர் கூட இருந்தால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. மேபி இது வந்து 2026 சம்மர் ஸ்லாமுக்கு அந்த டைமில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்ல்மேனியா டைமில் இவருக்கு மேட்ச் என்னதுன்னு தெரில. இப்போதைக்கு ஓபா ஃபெமின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பிராக் லெஸ்னர்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கிறிஸ்டேரிக்கன்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தான். ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த 2026 பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் வந்து நம்ம ரெஸ்ல்மேனியா நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டதுக்கு காரணமே போன வருஷம் ரெஸ்ல்மேனியா தான். ஆக்சுவலி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிட்டி உண்டுங்க. அதாவது 50 ஸ்டேட் உண்டு. அதனால தான் அது யுனைடெட் ஸ்டேட். அதில் ஒரு பணக்கார ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக லாஸ் வேகாஸ் தான். ஏன்னா போதை, குடிப்பழக்கம் மற்றும் கற்பழிப்பு இதுக்கெல்லாம் இப்போ புகழ் பெற்றது. பீச்சிலலாம் பார்த்திங்கன்னா பொம்பளைங்களாம் அம்மனை குண்டியாக திரிவாகலாமா, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புகழ் பெற்றது. நிறைய பேர் ஒரு படம் பார்த்துட்டு படம் பார்த்தவங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஊர் அப்படிங்கிறது தெரியும். சரி, அப்படிப்பட்ட ஊரில் போன வருஷம் நல்லா காசு சம்பாதிச்சனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் CM பக்குமான மேட்சை ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி நிறைய டிக்கெட்டை சேல் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் WWE நினச்ச மாதிரி டிக்கெட் வந்து அதிகமாக சேல் ஆகலையா. போன வருஷமே டிக்கெட் வந்து மந்தமான சேலிங் தான். ஆனால் ஜான்சனை வந்து தாங்கி பிடிச்சாரு. ஆனால் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சே நல்ல மேட்ச்சை தானே கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் முதல் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ மேட்ச்சு. யோசிச்சு பாருங்கள், ஜே ஊசோ குந்தர் மேட்சை வச்சே டிக்கெட்டை விற்றாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் 61,000 டிக்கெட் வந்து விற்றுச்சு. ஒரு நாளைக்கு 61,000மோ, இன்னொரு நாளில் பார்த்தீங்கன்னா 62,000மோ விற்றுச்சு. அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் வந்தது. ஓகே, அதாவது முந்தைய கம்பேர் பண்ணும்போது இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. கரெக்டு தானே. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தான் இந்த வருஷமும் லாஸ் வேகாஸ்லேயே நடத்துவோம், எல்லாருமே டிக்கெட்டை போட்டு வாங்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நினச்ச மாதிரி விற்கலை. எனக்கு தெரிஞ்சு இது விற்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடத்துவாங்க. அப்படி ரெஸ்ல்மேனியா நடத்தும்போது அங்கே அதுக்கு முன்னாடி பெரிய ஷோ நடந்திருக்காரு. அதனாலேயே அந்த ஷோவை பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க, பெரிய மூவ்மெண்ட் அடிக்கும். ஆனால் லாஸ்ட் இயரே WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவை வேகாஸாக நடத்திட்டாங்க. இப்போ மீண்டும் அங்கே ஒரு ஷோ நடத்தும் போது அதே ஃபேன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதை காட்டிலும் WWE பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் தலைமையில் ஸ்டோரிலாம் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒழுங்காக விற்கல. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 38,000 டிக்கெட் தான் விற்றுருக்குதான். போன வருஷத்தில் பாதி தான் விட்டுருக்குது. இதை வச்சு ரெஸ்ல்மேனியா எப்படி நடத்த, பாதி மேனியாக தான் நடக்கும், ரசம் இருக்காது இல்லை. அதனால் WWEயில் இருக்கிற டாப் சூப்பர் ஸ்டார்ஸ் ட்ரூவாக இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், CM பங்காக இருக்கட்டும், அண்ட் WWEடைய கிரியேட்டிவ் எட்டில் இருக்கிறவங்க நம்ம அண்டர்டேக்கரும் கிரியேட்டிவ் எட்டில் இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி ஷான் மைக்கேல், அண்டர்டேக்கர் அண்ட் நிக்கானு
டிகே குரூப்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்களாம். எந்தெந்த மாதிரி பண்ணால் ரசல்மனியாவுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கும், ஸோ ஸ்டோரியை நம்ம மாற்றணும், எந்த ஸ்டோரியை மாற்றினா நல்லாயிருக்கும், ரசிகர்கள் எதை பெரிதும் எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்த போகிறாங்களாம். ஸோ அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது நமக்கு வந்து பேக் ஸ்டேஜ் நியூஸாக தான் கிடச்சிருக்குது. ட்ரிபிள் ஹெச்சே வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம் சொல்லலை, சரிங்களா. அண்ட் டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சரிங்க நம்ம லைவாகவே பார்க்கலாம். அது டபிள்யூபிள்யூடைய ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவாக எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ சேல் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி அவங்களே சொல்லுவாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது. காய்ஸ் லாஸ்ட் இயர் 1,24,693 டிக்கெட் விற்றுது. அது வந்து டே 1 டே 2 சேர்த்து. இந்த வருஷம் டே 1 டே 2 சேர்த்தே 60,000 டிக்கெட் தான் தற்போது வரைக்கும் விற்றுருக்குதுன்னா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. ஸோ இந்த வருஷத்தோட ட்ரிபிள் ஹெச் பெயர் வர போல இருக்குது. ரசல்மனியா டிக்கெட்டு, டபிள்யூபிள்யூ ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது. நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஓரளவுக்கு டீசெண்டான மேட்சையும் ஸ்டோரியும் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கார்மெல் ஐஸ் அதாவது யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற கார்மெல் ஐஸ் வந்து நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அவரோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை 6th டைம் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எஸ், கார்மெல் ஐஸ் வந்து 50 நாளாக டபிள்யூபிள்யூடைய யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டார். அந்த 50 நாளில் 5 தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணிக்காரு. இது ஒரு 6வது முறையாக. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் கைஸ். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா அதே பிராண்டில் தான் ஜேர்கார்கள் அக்கா இருக்காங்க. வீக்லி வர்றாங்க, அப்படியே பார்க்குறாங்க. உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்குது, கூட கொஞ்சம் வீங்குது தவிர்த்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்காங்க. அதுக்கு இவர் எவ்வளோ பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த குவாலிஃபை மேட்ச் ஜேக்கப் பாச்சு வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் சமி ஜைன். இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு குவாலிஃபை மேட்ச். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஜேக்கப் பாச்சுவாக இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், சமி ஜைன் இவங்க 3 பேராக இருக்கட்டும், 3 பேருமே வெற்றி பெறுவாங்க. அதனால் யார் வெற்றி பெற போகிறா, யார் தோக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருக்குது. அதுலேயும் பார்ட் 2வும் நம்ம கோடி ரோட்ஸும் ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் இவங்க 2 பேரும் ஒரே குவாலிஃபை மேட்ச்சில். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சம்பவம் இருக்குது கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்ச். இதில் அலெக்சா பிளிஸ், அதுக்கப்புறமா செலினா வெகா, கடைசியாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன் ஜூலியா. இவங்க 3 பேருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஜேட்கார்களுக்கா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே ஸ்மாக்டவுனில் அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அது யார் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜேட்கார்கள் ஜோஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. இது மேபி இந்த வாரம் ஃப்ரைடே ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் அதை மெயின் ஈவெண்ட்டாக நடத்துகிறார்கள். அந்த வகையில் சொல்கிறேன். அல்லது ஜேக்கப் ஃபார்டோட மேட்சை கூட மெயினாக வைக்கலாம். இதை தவிர்த்து உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் இந்த வாரம் நடக்க போகுது. ரியோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் டாக் டீமாக இணைந்து லாஸ்ட் ஏஜன் நயஜாக்ஸ் கூட ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இதே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர்த்து அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கிறார்ல, அவருக்கும் டிராகன் லீக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கைஸ், டிராகன் லீல கைஸ் ரே ஃபினிக்ஸ் எல்லா பையிலோடும் மாஸ்க் போட்டு ஒரே மாதிரி இருக்கானுங்க. அதனால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இதெல்லாம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகிற மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற செய்திகள். சரிங்களா?